லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா தான் நடிச்சிருக்காரு லெஜெண்டு. அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை, நல்லா நடித்து ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து நடித்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப சாங்ஸ் நல்லா இருக்குது. சாங்ஸை விட பிஜிஎம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் பண்ணியிருக்காரு பயங்கரமாக. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லால் சாராக இருக்கட்டும், ஆண்ட்ரியா அவங்களுக்கும் நல்ல கேரக்டர். அப்புறம் சந்தோஷ் பிரதாப் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல படம் தான், வந்து பாருங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். இல்லை, யூஸ்வல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. கதையை லீக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், படம் ஃபேமிலியாக பார்க்கணும். நல்லா எடுத்திருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்காவாக எடுத்திருக்காங்க. பிஜிஎம் ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னும் அவர் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிட்டு நடிச்சிருந்தாருன்னா இந்த படம் செம பேர் ஹிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. போன படத்தை கம்பேரே பண்ண வேண்டாம். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்காவாக எடுத்திருக்காங்க. இன்னும் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பண்ண ரோல் எல்லாமே ஆண்ட்ரியா, அப்புறம் ஷாம், சந்தோஷ் பிரதாப் வில்லன் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடிலாம் அந்த அளவுக்கு இல்லை, இருந்த அளவுக்கு ஓகே. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சின்ன சின்ன ரோல் தான். ஓகேவா. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாப்பா எப்படி இருக்கு. ஃபேமிலியாக பார்க்குறேன். ஃபேமிலி மூவி தான், பக்காவாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஒர்த்து அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது படம். ஒரு மாஸ் ஹீரோக்குள்ள எல்லா பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே பழைய படத்துக்கும் லெஜெண்டுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தெரி படம் இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட் தான். பொண்ணுக்காக அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் அது அந்த கான்செப்ட் தான். பட் அதுலேயும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பர் 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 சார். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், குழந்தைக்காக நாட்டுக்காக அர்ப்பணிச்சு அவங்க குழந்தை சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை வச்சு எல்லா இளைஞர்களுக்கு பார்க்கணும். இந்த படம் வந்து வேற மாதிரி ஃபைட் வந்து கலக்கியிருக்காரு. புருஷன் சார் இல்லை, எல்லாருமே ரசிகர் வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து நல்லா இருக்கு. படம் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லா சீனுமே பக்காவா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். செம்ம மூவி. லெஜெண்ட் எல்லாத்துக்கும் பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் முடிய வைப் குறையவே இல்லை. செம்மையா இருக்கு. படம் சூப்பர் தர. படம் சூப்பர். படம் வேற லெவல். படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். படம் ரொம்ப ஹிட்டா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இருக்கு. செம்மத்தனமா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ்ல தானே மெயின் ட்விஸ்டே இருக்குது. படத்தை வந்து பாருங்கண்ணா. லெஜெண்ட் தெரிக்க விட்டுருக்காரு. லெஜெண்ட் வந்து பாருங்க. படம் செம்மத்தனம். அம்மா பொண்ணு சென்டிமெண்ட்டும் சரிதான், அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டும் சரிதான். எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் செம்மத்தனமா போகும். நல்லா இருந்துச்சு படம். செமையன்ஸ் எல்லாரோட ஆக்டிங். படம் வேற லெவல்ல. தாரு பாரு. நான் ரெண்டா பார்த்துக்க வெயிட் பண்ண. சூப்பரா இருக்கு. வேற லெவல். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்பா பொண்ணு சீன் வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து ஜெயிலர் படம் மாதிரி, லியோ படம் மாதிரி இந்த லீடர் படம் கண்டிப்பா முன்னாடி வரும். கண்டிப்பா வரும். 100% உண்மை. இந்த படத்துக்கு நிறைய வேல்யூ இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். சூப்பரா இருந்துச்சு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் டைம் கூட பார்க்கலாம். வேற லெவல்ல. சார் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையா இருக்கு படம். அப்பா பொண்ணு சீன் செம்மையா இருக்கு. அதோட அவரோட ஃபைட் சீன் வந்து செம்மையா இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்குன்ட்டு. வேற லெவல் படம்.
சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. அந்த லெஜண்ட் சார் வந்து எவ்வளவு ட்ரோல் பண்ணீங்களோ இந்த படத்தை பார்த்துட்டு அவரு ஹீரோ தான், ரியல் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த படம் சூப்பரா இருக்கு. லெஜண்ட் சாருக்கு வந்து உண்மையாவே சல்யூட், நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். போன படத்தோட நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா. லெஜண்ட் சார் தாண்டே வருவான் பாரிப்போம். கிங் தான் லெஜண்ட் சார். மாஸ்டர் இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட், எல்லாமே படத்துல இருக்கு. மாஸ் நம்ம தலைவா ப்ரோ, லீடர் லெஜெண்டா ப்ரோ, தலைவர் லெஜெண்டா ப்ரோ. ப்ரோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப கெயின் பண்ணிட்டு வந்திருக்காரு ப்ரோ. மாஸ் காமிக் போறாரு ப்ரோ. தளபதில தலைவர் சொல்வாங்க லெஜெண்டா காலே ட்விஸ்ட் லெஜெண்டரி ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் தான். கண்டியா பேச்சு ப்ரோ, அவங்க ப்ரோ பிளாஸ்ட் பண்ணியாச்சு ப்ரோ. எல்லாம் வாங்க ப்ரோ, வந்து படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, மஜா பண்ணலாம். டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் தாக்குங்க. பாய் 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 பாய். இது எமோஷனல் சீன் தான், மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே எடுக்கிற மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பட் சொல்லணும்னா பிஜிஎம் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த மூவிஸை விட இப்போ ரொம்ப பெட்டராக இருக்கு. ஸோ பெட்டராக இருக்கு. அடுத்த விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் நான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. புரியல, சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் நல்லா வந்து பார்க்கலாம் படம். கடைசி சீன் எமோஷனலாக இருந்துச்சு. க்ரையிங் சீன்லாம் சொல்ல மாட்டேன், சூப்பராக எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் வந்து 5க்கு வந்து எவ்வளோ கொடுக்குறது? 10க்கு வந்து ஒரு 8.7 8 கொடுக்கலாம் மேக்ஸிமம். படம் வேற லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட் சீனு, பேக்ரவுண்டு நல்லா இருந்துச்சு. ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு வேற லெவல்ல இருக்குது. நீங்களும் வந்து ஃபேமிலியோட பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருந்துச்சு. வணக்கம் ரெடி சார். வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். நம்ம இப்போ கமலா தியேட்டரில் லீடரோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நிற்கிறோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு. சினிமா அப்படின்னா எல்லாமே இருக்கணும், அதாவது ஆக்ஷனு, காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் துரை செந்தில்குமார் சார் இயக்குனர் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கு படத்தில். ஒவ்வொரு சீனுமே ட்விஸ்ட், அதை நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இதில் வந்துகிட்டே இருக்கு. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் மாதிரி படம், அதாவது பாஷா லெவலுக்கு இந்த படம் இருக்கு. அதே மாதிரி வந்து கேப்டன் விஜயகாந்தோட படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ட்விஸ்டோட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க இயக்குனர் துரை செந்தில்குமார். அதே மாதிரி கதாபாத்திரங்களை நடித்த அத்தனை பேருமே வந்து அந்தந்த கதாபாத்திரங்களாகவே மாறி அதை அப்படியே தத்ரூபமாக வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் சந்தோஷ் பிரதாப் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்ட்ரியா மேடம் அவங்களும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கல்ல. இவற்றுக்கெல்லாம் மேலாக நம்மளுடைய லெஜண்ட் வந்து அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார். ஒரு பொண்ணு ஒரு அப்பாவுக்கு உள்ள அந்த சென்டிமெண்ட் ப்ளஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அது இங்கிலீஷ் படம் மாதிரி தான். தத்ரூபமாக வந்து எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாங்க. நானும் ஒரு சின்ன வேஷம் அதில் ஆஸ் யூஸ்வல் போலீஸ் வேஷம் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படம் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அதாவது இந்த படம் வந்து ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாகுது. நம்ம கதை ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. இவங்க வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம ஒன்று வந்து லெஜண்ட் சகனம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து சினிமா விளம்பரத்தில் நடிக்கும்போது இவங்க கிண்டல் பண்ணது கலாய்ச்சது வந்து எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே இவங்க வந்து கலாய்ச்சாங்க. அதெல்லாம் அந்த சோதனையெல்லாம் சாதனையாக்கி இந்த படத்தில் நம்ம ஒன்று இடத்துலக்காக இதை பார்க்கலாம். துரை செந்தில்குமார் வந்து ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. எத்தனை வட்டினாலும் இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி. நல்ல படம், சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து இவரும் வந்து பேசுவார். படத்தில் வந்து சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக எடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அவருக்கு என்ன அண்ணாச்சிக்கு மாசு தான், மாஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். போன படத்தை விட இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
தரமா இருந்துச்சு படம். கண்டிப்பா அந்த 10 படத்தோட இந்த படம் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம் எல்லாருமே. தொண்டைக்கெல்லாம் வலிக்குது. ஆக்ஷன் ஃபைட் சீன்லாம் பிளாஸ்ட் தேட்டரே அதிருது. பிளாக் ஃபைட் சீன்லாம் எக்ஸ் தளபதி இவர்தான் எல்லாரும் விட பயங்கரமா வருவாரு. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. பட் அது எடுக்கிற மாதிரி தெரியல நாராது. பட் ஆனால் ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கு. மியூசிக் நல்லா தானே இருக்கு. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு. பயங்கரமா மியூசிக் நல்லா இருக்கு. கேமராஸ் பயங்கரமா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கல. பட் ஆனால் பிளாஸ்டா இருக்கு படமே. ஃபிளாஷ்பேக்ல பயங்கரமா இருந்துச்சு. அப்புறமேட்டு ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரம். ஃபேமிலியா பார்க்க கன்ஃபார்ம் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா தான் இருக்கு. 2.5 hours போர் அடிக்காம சூப்பரா நீட்டாக இருக்கு எல்லாமே. படத்துலையா நல்லா கேமராமேன் நல்லா இருக்கு. மியூசிக் ஒர்க் நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. போன படத்தோட இந்த படத்துக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. சூரியல இல்லை போன படத்தோட இந்த படம் சூப்பராக தான் இருக்கு. பரவாயில்ல. ரொம்ப இதாக கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஏற்ற மியூசிக் தான். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட 100% ஓகே தான். பயங்கரமா இருக்குண்ணா. ஒன்றும் சொல்லவே வேணாம். பிளாக் பஸ்டரில் அதை தாண்டி பயங்கரமா போகும் இந்த மூவி. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. சைட் ரோல் பண்றவங்க, மெயின் ரோல் இருக்கவங்க, கோ ஆக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மூவிக்கு. ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். கிட்ஸ் பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். பயங்கர சென்டிமெண்டான மூவி இது. சென்டிமெண்ட் தான் சார். ஃபைட் சீக்வன்ஸ் அடிச்சு தூக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து அவர் ரொம்ப அப்கமிங் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருங்களா அவர். அதனால பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிக்கே நான் பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக கொடுப்போம் சார். சூப்பராக இருக்குது. நல்லா மாசாக இருக்குது படம். வந்து லெஜண்ட் சாருக்கு வந்து ஒரு படம் நல்லா ஒரு ரெண்டாவது படம் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு. மியூசிக்லாம் ஜிப்ரான் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஜிப்ரான் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா ரோலுமே நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி படம் இருக்குது. நல்லா கண்டென்ட் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு நல்லா மாசாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. படம் சூப்பராக இருக்குது. 2026 படம் வந்து ஒரு நல்ல சிறந்த படமா இருக்கும். இது நல்லா படம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். செகண்ட் ஷோ டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோம் சார். ரெடி. அடுத்த ஷோக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோம். அடுத்த ஷோக்கு டிக்கெட் ரெடி வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல சீரியலுக்கு படம் வந்து பாருங்க வேற மாதிரி அவங்க வைஃப் அப்படியே கொண்டு வராங்க பாத்தீங்களா? அந்த தியேட்டர் அது ப்ரோ அப்படியே வேற மாதிரி ப்ரோ. அது படம் சீரியலுக்கு நல்ல ஒரு விருந்து அமையும். படம் நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல படம். எல்லா ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. லவ்ல அடிக்க முடியாது. ஆக்ஷன்ல அடிக்க முடியாது ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்துக்கு இந்த பார்த்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு படத்தில். டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் வேற லெவல் செம்மையா இருக்கு. சொல்ல வேற எதுவும் இல்லை. வேற லெவல். எனக்கு அப்பா சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அப்பா பொண்ணு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் லவ் சீன் பிடிச்சிருக்கு. செம்மையா நடிச்சிருக்காரு. தெறிக்க விட்டுருக்காரு. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.